குருப்பியோ நமக. வணக்கம். பொதுவாக திருமணமான பெண்கள் திருமணமான காலத்தில் சில காலங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தாலி கலண்டு விழுவது, அதே போல் இந்த குங்குமம் வச்சுக்கிட்டே வருவாங்க. திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த குங்குமம் கீழே கொட்டிடும். இப்போ யாருக்காவது கொடுக்க போகும்போது கொட்டிடும். அதே போல் சில நேரங்களில் தாலி சரடு கீழே அழுந்து விழுந்துடும். அதே போல் ஒரு மெட்டி, அதுவும் அதே போல் காலிலிருந்து அடிக்கடி கலந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அது கல்யாணம் ஆன பெண்களுக்கு இது ஒரு புது பழக்கமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சங்கோச்சமாக இருக்கும். அது ஏதாவது கெட்டதாகிடுமா, ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. யார்கிட்ட போய் கேட்குறது? வீட்டில் விளக்கு தானாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது அணைஞ்சு போச்சுன்னா மனசு பதங்க. விளக்கு பொருத்தும் போது 4 குச்சி 5 குச்சியை பொருத்தி வைக்கிறோம், பிடிக்க மாட்டேங்குது, மனசு சலிப்பாயிருது. இதை யார்கிட்ட போய் கேட்குறது? கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, கூட்டத்தில் வாங்குகிறோம், வரும்போது ஒரு ஆள் தட்டி விட்டுறாரு, கீழே விழுந்துடுது, மனசும் உடலும் சோர்வாயிருது. என்னடி இது, கோயிலில் பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன், அது இப்படி தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சே, அப்படி ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ கைதவறி விழுகக்கூடியது, நம்மை அறியாமல் கைதவறி கீழே விழுகக்கூடியதுக்கெல்லாம் நாம் அது கெட்ட சகனமாக எடுத்துக்கக்கூடாது. சில நேரங்களில் சில நன்மைகள் சில தீமைகள் வழியாகவும் வெளிக்காட்டும். இப்போ தாலி சரடு பிரிஞ்சு போய் இருக்கும். நல்ல வேளை நான் கவனிக்கலைனாக்கா எங்கேயாவது விழுந்திருக்கோம். வீட்டுக்கு வர்றேன், வாசலில் வந்த உடனே இப்படி நழுவுற மாதிரி தெரியுதுக்கா, அப்படி பிடிச்சேன், கையோட தாலி வந்துருச்சு. அப்போ உடனே மனசு கலங்கி அழுதுட்டு யார்கிட்ட போய் சொல்கிறது? உடனே ஃபோன் போட்டு அம்மாட்ட சொல்கிறது, இல்லைன்னா பக்கத்தில் அக்கா ஃபோன் பண்ணி கேட்குறேன், எக்கா இப்படியா எனக்கு ஆகிப்போச்சு, எனக்கு ஏதாவது நடந்துருமா, எங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்களாம் நிறைய இருக்காங்க. அப்படிலாம் இல்லை குழந்தைகளா. ஐயா நான் சொல்கிறேன், உங்கள் கணவனாரினுடைய ஆயுள் பலத்தை அது அதிகரிக்க செய்வதற்குரிய அறிகுறி தான் இது. உங்கள் மூலியமாக அவனுக்கு கீழே விழுகுது, அவருக்கு வரவிருக்கக்கூடிய கண்டத்தை அது தடுத்து நிறுத்தியிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். அதுதான் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் கெட்ட சகுனமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சுபங்கள், சுப சகுனங்கள். இப்போ வெளியே கிளம்புறோம், வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம், போகும்போது என்ன செய்யணும்? ஒரு செம்பில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் போகணும். வெளியே வாசலில் போகிறோம், ஒரு பசுமாடு வருது, அது நல்ல சகுனம். திடீர்னு நம்மளே அறியாமலேயே ஆகாயத்தை பார்க்குற ஒரு கருடன் சுற்றுது, நம்ம வெளியில் போகிறோம், ஒரு பட்டாம்பூச்சி நல்ல பறந்து வருது, அது சுபசகுனம். புரியுதுங்களா? எதுக்காப்புல ஒரு சுமங்கலி வராங்க, அது சுபசகுனம். புரியுதுங்களா? ஒரு பூக்காரமாக எதிர்த்து வருதுன்னா அதை சுபமாக எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? நம்மகிட்ட எப்படி பூ வச்சுருப்போம், இந்த அளவு ஒரு 10 ரூபாய்க்கு பூ கொடுமா, ஒரு 20 ரூபாய்க்கு கொடுமான்னு வாங்கிக்கணும். இதெல்லாம் சுப சகனங்கள். இப்போ வீட்டில் விளக்கி வச்சுருக்கோம், பொட்டு வைக்கலான்னு போகிறோம், தட்டி விட்டு கீழே விழுந்துடுது. நல்ல நாள் அதுமா இப்படி ஆகிப்போச்சு, மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க, யார்கிட்ட கேட்பீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மை அறியாமல் செய்தவரி கைப்பற்றுச்சுன்னா இதாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு மூச்சு படபடன்னு அடிக்கும். அப்போ நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ பொறுமையாக ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நல்லா டீப்பாக மூச்சை இழுத்து விட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் செய்யணும். புரியுதுங்களா? அதே போல் நமக்கு ஒரு தாலி களவு போகிற மாதிரி கனவு காணுதல், இதெல்லாம் கூட சுப சகனங்கள் தான். இந்த மாதிரி சில நேரங்களில் நம்மை அறியாமல் கிரக தோஷங்கள் நீங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படித்தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் அப்படி கனவு வந்துருச்சு, நாங்கள் சொல்கிற சமாதானம் உங்களுக்கு ஏற்றுக்க முடியலைன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். கோயிலுக்கு போய் ஒரு பெண்கள் துர்க்கைக்கு, காளியம்மன் கோயிலுக்கு போய் நல்லா அழகாக உட்காந்து ஒரு 5 தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டுட்டு வாங்க, எல்லாமே நடந்துடும். நமக்கு சில நேரங்களில் யோகம் வரப்போகிறது அறிகுறியாக காட்டும். சில நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் மாதிரியான செயல்கள் மாதிரி தெரியும். அதுதான் அதுக்கு பரிகாரம். அதனால் யதார்த்தமான விஷயங்கள் சிலது நடக்குது.
எல்லாத்துக்கும் போட்டு மனசை குழப்பக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தான். இப்போ வீட்டில் சாமி கும்பிட்றோம், தேங்காய் உடைக்கிறோம், அழுகி போயிடுது. அப்போ என்ன செய்யுது? கிரக துன்பம் போயிடுச்சு. ஐயா நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. அழுகிடுச்சு. கோயிலுக்கே போகிறோம், 10 பேருக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. ஒரு கும்பாபிஷேகத்துக்கே போகிறோம், ஒரு 50 காய் தட்டில் தேங்காய் வாழைப்பழம் உடைக்கிறாங்க. ஒரு இது உடைக்கி தூக்கி எறியுது. அவ்வளோதான். நம்ம பிடிச்ச சைத்தான் அதையோட போயிடுச்சுன்னு அர்த்தம். தேங்காய் உடைக்கிறோம், கொப்பரையாக மாறுது. அப்போனா நம்ம உறுதிப்பாடாக இருக்கும். அப்போ நமக்கு கொப்பரைக்காய் வந்துட்டு என்ன ஆகும்? சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். பூ வந்துருச்சு சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அது வேறு ஒன்றுமே கிடையாது. அதிர்ஷ்டத்தை அது கொண்டு வரப்போகுது. நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதைத்தான் தருதே ஒழிய எடுத்த உடனே கெடுதலாக நடக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதுவரையிலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. இப்போ வீட்டில் விளக்கேற்றுறீங்க, விளக்கெண்ணெய் வச்சு விளக்கேற்றுறீங்கன்னா, தீபம் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அப்போ தீபம் பூஜை இறையில் ஏற்றும் போது குலதெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு விளக்கை எப்போவுமே கிழக்கு பார்த்தா ஏற்றணும். ஒரு துணை தெய்வம் ஏற்றணும், துணை தீபம் ஏற்றணும். அதை வடக்கு பார்த்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் பெண்கள் பொறுத்தளவில் 6 மணி ஆனால் விளக்கு லைட்டு போட்டாச்சு அப்படின்னா என்னாகும்? தலையை வாரக்கூடாது. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 6 மணி ஆச்சு, லைட்டு போட்டாச்சு, சாயங்காலம் விளக்கேற்ற பிறகு தோடை கழட்டி மாற்றுறேன், மூக்குத்தியை கழட்டி மாட்டுறேன், அதுக்கப்புறம் வளையலை கழட்டுறேன், அப்படியெல்லாம் கழட்டி வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? சரி, வெள்ளி செவ்வாய்க்கு எங்கேயாவது போகிற வண்டி தான், போயிட்டா போன இடத்துல ஒரு நண்பர் வீடு தான், சொந்தக்காரங்க வீடு தான், வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வீட்டு விட்டு கிளம்பி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் வந்துட்டேன் இருடி, நான் மேலே உன்னை போகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தங்கக்கூடாது. ஐஸ்வர்யம் நம்மளே விட்டு போயிடும். இந்த வீடியோ தாலி மெட்டி 2ஆக உடையுது, காணாமல் போகுது அப்படின்னா நமக்கு கணவனாருக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்தையும் போக்குது, கணவனாருக்கு ஒரு ஆயுள் பலத்தை கொடுக்குது, மாங்கல்ய பலத்தை கொடுக்குது. புரியுதுங்களா? அதனால் இப்போ பெண்கள் நீங்கள் குங்குமம் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்தாளுக்கு குங்குமம் கொடுக்குறீங்க, சுமங்கலிகளுக்கு. நீங்கள் டெய்லி வச்சுக்கிற குங்குமத்தை கொடுக்கக்கூடாது, அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம், பெயர், வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.